வேறு லைவில் தாவி அந்த சாமியார். அதான் நானும் யார் லைவில் இருந்தாலும் போவேன். ஆனால் செல்லக்குட்டி லைவில் இருக்கும்போது யார் லைவ் போனதே கிடையாது. போகவும் மாட்டேன், போனதும் இல்லை. ஆனால் வேறு லைவ்லாம் போயிருக்கேன், நானும் ஒத்துக்கிறேன். நோ பேர் சொல்லாதீங்க. ஓகேம்மா. என்னம்மா சும்மா தானே சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வருமா? அந்த லைவில் என்ன புது ஆளுங்க நான். ஆமாம், நம்மனா பழைய பீஸாக போயிட்டுலாம் சும்மா பேசினால்கிட்டே பேசிக்கிட்டு. அதனால் புதுசாக வரவங்கள்ட்ட தான் பேசணும். ராஜமாதான் சிரிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க சரண்யா உனக்கு கால் வலிக்கு? இப்போ எனக்கு நேற்று 312 நின்றுச்சாப்பா. என்னோட செல்லக்குட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சாங்க. நம்ம அதே கவனிக்கல தங்க பிள்ளை லைவ் முடிக்கும் போது. ஆமாம் மக்காங்கிறாங்க. வாங்க புத்துதபி. வலையொலியின் 100 அமெரிக்க டாலர் வாங்கும் வரை சரியாக சாப்பிட தூக்க மாட்டேன் என்று உறுதி செய்து கொள்கை முடிவு எடுத்து உள்ளார்கள் உணவின் அன்னை. ஆமாம் மண்ணு. எத்தனை டாலரு? அமெரிக்கா 100 அமெரிக்க டாலர். அங்கே அங்கே கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பாருக்கா. ஆமாம் தங்கப்பில்ல போயிட்டு கிடப்பாங்க. ரூபா உடன்பிறப்பவர்களை வணக்கம் மாறுங்கள்ங்கிறாங்க நம்ம மைந்தன் தம்பி. ராஜமாதன் சிரிக்கிறாங்க. ரூபா தங்கம் என்ன சமையல்மா? மைந்தன் அண்ணா வணக்கம் அண்ணா அப்படிங்கிறாங்க. ரூபா தங்கம் இப்போ கால் வெயிட் போட்டிருக்காரு. காலப்ப ரூபாக்கா வணக்கம் அக்காங்கிறாங்க. ஓகேக்கா, மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டேன் அக்கா, தூக்கம் வருது, நான் போய் தூங்கவா அக்கா? மதியம் 3 மணிக்கு வந்து சொல்கிறேன் அக்கா. தூங்குமா போய். சுற்றுது பாரு சதீஷ் தம்பி அப்படிங்கிறாங்க ரூபாம்மா. ரூபா தங்கம் அபிமான்னு ஹாட்டிங்கிறாங்க ரூபா தங்கம். நூடுல்ஸ் அக்கா. அப்படியாம்மா, சமைக்கலையா? ஆமாம்மாக்கா, கமாண்டில் அன்பு கலந்த வணக்கம், ரசத்தின் புளி கலக்காத வணக்கம்னு. ஆமாம் தங்கப்பிள்ள. இசையின் அசுரநாதர் அவர்களை கம்பு சுற்றுவது ஒரு கலை, அதுதான் சிலம்பாட்டம். உங்களுக்கு தெரியாத கலை ஏதாவது இருக்குமா தலைவரேங்கிறாங்க. ஆமாம் சகோ, அதான் ஒரு நாளைக்கு 4 லைவ் போடுறேன். ஏன் மைந்தன் சகோ நீங்கள் வேற அப்படிங்கிறாங்க. $100 வாங்க போகிறீங்களா? ரூபாக்கா ஹாய்ங்கிறாங்க தங்கப்பிள்ளை. ஆமாம்மாக்கா, டைம் இல்லை, அதான் சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஓகேம்மா. உங்களுக்குன்னா புரட்டாசி கிடையாதுல்ல ரூபா தங்கம். வினோத் தம்பி ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க? சாயக்கா ஹாய். ஐ எம் வினோத் ஃப்ரம் கேரளாக்காரன். வாங்க. சுவாமி தம்பி, வயசான காலத்தில் கம்முன்னு ஒரு இடத்துல உட்காராம இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு சும்மா கம்முன்னு இருங்க தம்பி. 5 நேரலை நிகழ்வு துவக்கம் செய்யுங்கள் உணவின் அன்னை அவர்களேங்கிறாங்க மைந்தன் தம்பி. கடற்கரை கவிஞரே வணக்கம் மாறுங்கள்ங்கிறாங்க. வினோத் தம்பி அன்பு கலந்த இனிய வணக்கங்கிறாங்க. எங்கேயாவது ஓடி போயிட்டு ஓடியாடுறது. என்ன வணக்கம் அப்படிங்கிறாங்க ரூபா தங்கம். எனக்கு தான் சுற்றுதா இல்லை எல்லோருக்கும் சுற்றுது அப்படி எல்லாத்துக்கும் தான் சுற்றுவோம். எனக்கே சுற்றுது தான் லைவு. ஃபோன் பேசி விட்டு வந்தேனக்காங்கிறாங்க நம்ம தம்பி. அப்படியா, வேறு லைவுக்கு போகலையா? புரட்டாசி எல்லோருக்குமோ இருக்குமாக்கா, ஆனால் நான் விரதம் இல்லைங்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்காதுமா, சில பேர்த்துக்குனா இல்லாமே இருக்கும். ஒரு லைவ் செம்ம போர். சுற்றுது எனக்கும் சுற்றுது தான் பி. ஆமாம், கலைதான் மைந்தன் தலை. சிலம்பாட்டம் புலியாட்டம் ஆட தெரியும் தலை. ஐயோ அப்படியா தங்கப்பிள்ளை, சிலம்பாட்டம்னா தெரியுமா? சூப்பர். ரூபாவுடன் பிறப்பவர்களை வணக்கம் மாறுங்கள். சாப்பிட்டீங்களாங்கிறாங்க மைந்தன் தம்பி. அபிமா எனக்கும் சுற்றுது, எல்லாத்துக்கும் தாம்மா சுற்றுது, எனக்கும் தாம்மா சுற்றுது. சாப்பிட்டேன் மைந்தன் அண்ணா அப்படிங்கிறாங்க ரூபா தங்கம். நான் சாய் அக்கா தம்பி தெரியுமாங்கிறாங்க. தெரியுமே, எல்லாத்துக்கும் வினோத் தம்பி தெரியும். ஆமாம்ங்கிறாங்க நம்ம. ஆமாம்னு சிரிக்கிறாங்க நம்ம தங்கப்பிள்ளை. தெரியுமா தங்கப்பிள்ளை? கம்புனா சுற்றுவீங்களா? அப்படி புரட்டாசி மாதம் எல்லோரு காலத்துலேயும் இருக்குல்ல. ஆமாம்மா இருக்குமா, ஆனால் சில பேர் தான் கடைப்பிடிப்பாங்க. கவிதா சகோதரி
மதியம் இங்கு என்ன சமையல் தெரியவில்லை.